ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான பதிவாக இருக்க போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளுக்கு தேவையான அதாவது கரண்ட் பில்லை வந்து கம்மி பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி தான். இது வந்து லூம் சோலார் பேட்ரி இதுங்க. இது வந்து நம்மளுக்கு 12 வோல்ட்டு உள்ளது, 6 ஆம்பில் உள்ள பேட்ரி இது. இதை வந்து நம்ம வந்து சார்ஜ் வந்து பண்ணிவிட்டு நம்ம வீடுகளில் உள்ள இன்வெர்ட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணும். அதாவது லைட்டு இருக்கட்டும், எல்இடி பல்பு இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து கண்டிப்பாக கனெக்ஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உள்ள இதுக்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, ஓகே, இதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இதில் ஃபுல் டீட்டெயிலாக வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லூம் சோலார் பேனல் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண பார்த்திங்களா, அதுலேயே இதை வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கண்ட்ரோலர் இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த ஒரு செலவும் இல்லை. அதாவது இதை வந்து நம்ம சார்ஜ் தனியாக வந்து ஏற்றணும்னு இல்லை, அதை வச்சே எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். பேக்கிங்னால் நல்லா தான் இருக்குது. ஸோ இதுதாங்க நம்மளுக்கு பேட்ரி. நம்ம வந்து சின்னதாக தான் இருக்கும். இதுலேயே வந்து 12 ஆம்ப் உள்ளது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 6 ஆம்ப் உள்ளது. இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பருங்க. இதுதான் நம்மளோட லித்தியம் பேட்ரிங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் பேட்ரிஸ் வந்து ரொம்ப நாள் வந்து உழைக்கும். இதுக்கு அது போக வந்து 2 இயர்ஸ் வந்து வாரண்டியும் வந்து நம்மளுக்கு தராங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, அதாட்ட வந்து இருக்கும். லெட் ஆசிட் பேட்ரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக வந்து போயிருங்க. அதாவது நம்ம அது வந்து 6 வோல்ட்டு 12 வோல்ட்டுன்னு இருக்கும். நம்ம சார்ஜ் வந்து போடாமல் விட்டுட்டு ஃபுல்லாக வந்து ட்ரைன் ஆகிற மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உள்ளக்குள்ள அந்த அந்த டிஸ்டில் வாட்டர்னால் வந்து ட்ரைன் ஆயிரும். ஸோ அதனால் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். அதை கரெக்டாக ரீஃபில் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து லைஃப் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் வந்து இது அப்படி இல்லை. இது வந்து லைஃப் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு லைஃப் சைக்கிள் வந்து 500 to 1000 இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லைஃப் சைக்கிள் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப வருஷம், நம்ம 2 வருஷம் இல்லை, அதுக்கும் மேலே வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகிறதுக்குரியது தான். இதனால் நம்ம வந்து இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் இந்த மாதிரி இதுக்குன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அது லைஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் 6 ஆம்ப் 75 வாட்ஸுக்குரியது இது. அது போக வாரண்டி வந்து 24 மந்த்ஸ் வாரண்டி. ஸோ இந்த இதுதான் ஃப்ரெண்ட். சரி, ஓகே, இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இதை யூஸ் பண்ணி என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்டரியை வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே வந்து சோலார் பேனல் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அந்த கனெக்ட் பண்ண வயர் வந்து இது வரைக்கும் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை டேரெக்டாக நம்ம வந்து சார்ஜ் வந்து கொடுக்கக்கூடாது. இதுக்குன்னு வந்து ஒரு கண்ட்ரோலர் இருக்குது, அதுவும் லூம் சோலார்லேயே இருக்குது. அதோட கண்ட்ரோலர் இதில் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வந்து சார்ஜ் வந்து பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், சோலார்னு கொடுத்துருப்பாங்க. சோலாரில் வந்து நம்ம டேரெக்டாக சோலார்லேருந்து வரதை வந்து இதில் கனெக்ஷன் வந்து கொடுத்துடணும், ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக. நம்ம மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ரிவர்ஸ் கனெக்ஷனில் வந்து லைட் எரியும், அதை வச்சு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அது போக பேட்டரின்னு 2 இருக்குது பார்த்திங்களா, இந்த 2 பேட்டரியில் தான் இதை வந்து நம்ம கனெக்ட் வந்து கொடுக்கணும். அதுக்கடுத்து லோடில் நம்ம வந்து அதாவது வீடுகளுக்கு தேவையான அதாவது இன்வெர்ட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா லோடுக்கு வந்து எடுக்கலாம். அது போக நம்மளுக்கு ஏதாவது 12 வோல்ட்டில் ஏதாவது ரன் ஆகுது அப்படின்னா இதிலேருந்து லோடு எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இன்வெர்ட்டருக்கு வந்து இதை டேரெக்டாக வந்து நம்ம தந்துட்டோம் அப்படின்னா அந்த இன்வெர்ட்டர்லேருந்து நம்ம வந்து 220 வோல்ட்டுக்கு வந்து சப்ளை வந்து எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாகவே இங்கேருந்து பேட்டரியிலேருந்து இதுக்கு டேரெக்ட் கரண்ட்டு தான் தரப்போதும். இன்வெர்ட்டருக்கு வந்து வச்சோம் அப்படின்னா அதை டிசியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், டேரெக்ட் கரண்ட்டை வந்து ஏசியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. இதிலேருந்து வர்றது ஃபுல்லாக டிசி தான். சரி, ஓகே, இதை வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், சோலார் இருக்குல்ல, சோலார்லேருந்து வரதை இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. இது வந்து மைனஸில் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். மைனஸில் கனெக்ஷன் கொடுத்துட்டு இதை வந்து ப்ளஸில் வந்து ஒன்றை வந்து கனெக்ஷன் கொடுத்துட்றேன். அவ்வளோதான், 2 இதை நம்ம வந்து கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து பேட்ரி இருக்குது பார்த்திங்களா, பேட்ரியில் வந்து 2 கனெக்ஷன் வந்து வயர் இருக்குது, அதை வந்து இதில் வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பேட்ரி வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம், சார்ஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ வோல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 13.24 இருக்குது. லித்தியம் அயன் பேட்ரி ஃபஸ்ட்டு சார்ஜ் ஏற்றிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது 12 வோல்ட்டு பேட்ரி தான். அதுக்கடுத்து இது பேட்டரியிலேருந்து வரதை இது மைனஸ், இது மைனஸில் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் க்ரொக்கோடைல் கிளிப் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கனெக்ஷனுக்குன்னா. இதை வந்து சேர்த்தாப்பில் வச்சு கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து இது ப்ளஸ் வயரை இங்கே வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இப்போ கனெக்ஷன் வந்து கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து அங்கே வந்து இண்டிகேட் பண்ணோம் நம்மளுக்கு. அதாவது சார்ஜ் ஆகுது அப்படின்னா சார்ஜ் ஆகும், லோ பேட்டரினா லோ பேட்டரின்னு காமிச்சிடும், நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. அதுபோக இதில் 24 வரைக்கும் வோல்ட்டு வந்து கொடுக்கலாம். 12 வோல்ட்டுனா அதுவாகவே அது வந்து கனெக்ஷன் வந்து வச்சுக்கிறோம். பாருங்கள்,
நம்மளுக்கு வந்து சார்ஜிங்கில் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதில் வந்து சார்ஜ் வந்து ஏறிக்கிட்டு இருக்குது சோலார் பேனலில் உள்ளது. ஸோ பிரச்சனை இல்லை. இதே மாதிரி வந்து நீங்கள் சார்ஜும் ஏற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சார்ஜ் வந்து எப்போனாலும் வந்து ஏற்றுற மாதிரி இருக்கும். அதுலேயே வந்து நீங்கள் வந்து காலையில் வந்து ஏறுறது வந்து இந்த மாதிரி வந்து பேட்டரிக்கு வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். நம்ம லோடில் வந்து எடுத்துக்கலாம். லோடில் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம லோடில் வந்து நம்மளுக்கு மைனஸ் ப்ளஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதே தான் பேட்டரியில் எவ்வளோ இருக்கோ அதுதான் லோடுலேயும் நம்மளுக்கு வந்து வரும். இதை வந்து நம்ம இன்வெர்ட்டரில் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இதுதான். சரி ஓகே, இதை வந்து நம்ம இன்வெர்ட்டரில் வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இது நம்ம பண்ண இன்வெர்ட்டர் தான். ஒர்க் ஆகுறதுக்காக நான் சொல்லி காட்டுறேன். இது நம்ம பண்ணது வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இதில் நம்ம ப்ளஸ் மைனஸ் வயர் இருக்கும். அதோட இதை சேர்த்து வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். இது வந்து டிசியை வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஏசியாக வந்து கன்வெர்ட் பண்ணி தருங்க. ஸோ அதுதான் இதை வந்து சரி ஓகே. இப்போ வந்து நான் கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அடுத்து இதில் வந்து லோடுலேருந்து எடுத்துருக்கும்ல, ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக தான் லோடு வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நம்மளுக்கு 220 வோல்ட் வந்து வரணுங்க. சரி, இதில் வந்து 600 கூட வந்து வச்சுக்கிறேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. சமங்க, நம்மளுக்கு கரெக்டாக தான் வருது. 230 வோல்ட் வந்து வருது. 230 கிட்ட வந்து வருது. பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து 230 வரைக்கும் வரும். 230 250 அந்த மாதிரி வந்து வருது. கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து வருது. நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, இது ஏசியில் வருது. ஸோ இதை பல்பு ஏதாவது நீங்கள் வச்சு செக் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ வந்து நான் பல்பை வந்து கனெக்ஷன் வந்து பண்ணி காட்டுறேன். இதில் ஒன்று, அதுக்கடுத்து இதில் ஒன்று. பார்த்தீங்களா, பல்ப் வந்து எரியுது. ஸோ இது சிம்பிளான உள்ளதுங்க. பார்த்தீங்களா, நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளானதில் வந்து நம்மளால் வந்து ஏதாவது ஒரு இதை வந்து நம்மளால் வந்து கனெக்ஷனை வந்து பண்ணி ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த இது காமிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பதிவாக இருக்கும். இதோட செலவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரிக்கு வந்து ஒரு 2000 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து கண்ட்ரோலர் 1000 ரூபா சம்திங், 3000 ரூபா. சோலார் பேனலுக்கு ஒரு 2000 ரூபா, ஒரு 5000 ரூபா செலவு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வீடுகளுக்கு சின்ன சின்ன தேவையை வந்து நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான். அதுபோக இதில் டேரெக்டாக யூஎஸ்பி வேறு இருக்கும். அதில் நீங்கள் வந்து சார்ஜும் வந்து போட்டுக்கலாம் மொபைலுக்கு. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், யூஎஸ்பி இந்த இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக வச்சு சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். இந்த கண்ட்ரோலர் வந்து மேலே இருக்கக்கூடாது, கண்ட்ரோலர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க, வீட்டுக்குள்ளே இருக்கணும். கனெக்ஷன்ஸ்னால் வயரை வச்சு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. செம்மையாக வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேட்டரியிலேருந்து தான் நம்மளுக்கு வந்து அந்த கண்ட்ரோலர் தான் எல்லா வேலையும் வந்து பார்த்துக்கிறது. அட் அ டைமில் சார்ஜும் நம்மளுக்கு ஏற்றுது, அது போக லோடும் இதிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தட் தான். பவர்ஃபுல்லாக தாங்க எரியுது. இன்னும் கீழே வந்து போய் செக் பண்ணுறோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் வந்து நம்ம கரண்ட்டை வந்து இந்த மாதிரி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கரண்ட் பில்னா கம்மியாகும். ஸோ அதுக்காக தான் அந்த பதிவு. நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.